அக்கா, நீ மனது வைத்தால் உன் புத்திரன் துரியோதனன் இந்த யுத்தத்தில் வெல்ல முடியும். எப்படி? நான் என்ன செய்ய வேண்டும்? நீ சொல்வது உண்மையானால் நான் துரியோதனனின் வெற்றிக்காக என் உயிரையும் தர சித்தமாக இருக்கிறேன். அக்கா, நீ பதிவிரதைகளிலும் மேலானவள், தெய்வாம்சம் பொருந்தியவள். நீயே இந்த யுத்தத்தில் வெல்வாய் என்று உன் மகனை மனதார வாழ்த்தினால் போதும். நிச்சயம் துரியோதனன் இந்த யுத்தத்தில் வெற்றி பெறுவான். கற்புடைய பதிவிரதையான உன்னுடைய வாக்கு ஒரு காலம் பொய்க்காது. அக்கா, ஏன் தயங்குகிறாய்? சகுனி, தர்மம் வெல்லும் என்றே என்னால் ஆசி வழங்க முடியும். எனில் நான் வெற்றி பெறுவதில் உங்களுக்கு விருப்பம் இல்லையா தாயே? மகனே, இந்த யுத்தத்தில் நீயே வெற்றி அடைய வேண்டும் என்று எனக்கு நெஞ்சு நிறைய ஆசை இருக்கிறது. ஆனால் என்னால் தர்மம் வெல்லும் என்றே ஆசி வழங்க முடியும். மாமா, அப்படியானால் என்னை விட உங்களுக்கு தர்மம் பெரிதா? இல்லை மகனே, இந்த உலகில் ஒரு தாய்க்கு தான் பெற்ற பிள்ளையை விட உயர்ந்தது வேறொன்றும் இல்லை. பிறகு ஏன் தாயே எதிரே நிற்கும் என்னை தவிர்த்து கண்காணாத தர்மத்தை கட்டிக்கொண்டு அழுகிறாய்? அருமையாக கேட்டாயடா என் செல்வமே. நீ சொன்ன அந்த கண் காணாத தர்மம் நீ கண் காணாத இடத்தில் இருக்கும் பொழுதும், நீ கண் மூடி தூங்கும் பொழுதும் உனக்கு ஏற்படும் ஆபத்துக்களிலிருந்து உன்னை காத்து நிற்கும் என்ற குருட்டு நம்பிக்கையில் தானடா அந்த தர்மத்தை கட்டிக்கொண்டு அழுகிறேன். அக்கா, உன்னை சகோதரியாக அடைந்ததை எண்ணி நான் உண்மையில் பெருமைப்படுகிறேன். அதே வேளையில் அக்கா, உன் மகனின் நிலையையும் எண்ணிப்பார். நான் வருகிறேன். கடவுளே, பாண்டவர்கள் எத்தனை பேரன்பு கொண்டவர்கள் என்பதை இன்றுதான் நான் அறிந்து கொண்டேன். கிருஷ்ணா, நீ கூறுவது எனக்கு புரியவில்லை. புரியவில்லையா? இல்லை, புரிந்து கொள்ள விருப்பமில்லையா? கிருஷ்ணா, நீ வெளிப்படையாக பேசலாமே. பேசத்தான் போகிறேன். இன்று யுத்தகளத்தில் உன் தம்பி அர்ஜுனனால் கொல்லப்பட்டது உங்கள் மூத்த அண்ணன் கர்ணன்.
ஆனால் அவனுக்காக கண்ணீர் வடித்தது துரியோதனன். கண்ணீர் விட்டு கதறி அழ வேண்டிய நீங்களோ மரம் போல் நின்றீர்கள். கர்ணனால் பலனடைந்தவர்கள் தானே கண்ணீர் விட்டு கதறி அழ வேண்டும். எனில் பலனை அடிப்படையாக கொண்டுதான் பாண்டவர்கள் பாசத்தை பகிர்வீர்கள், அப்படித்தானே? கிருஷ்ணா, இது எங்களை இழிவு செய்யும் விமர்சனம். எனில் கர்ணன் மரணம் உங்கள் மனதை பாதிக்காதது ஏன்? உங்கள் உடன் பிறந்தவன் என்று தெரிந்த பிறகும் அவனுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் கூட வடிக்காதது ஏன்? தர்மா, உனக்கு அத்தனை பதவி மோகமா? சகோதர பாசத்தையும் மிஞ்சிவிட்டதா உன் சாம்ராஜ்யத்தின் கனவு? கிருஷ்ணா, அம்மா கர்ணனை மடியில் கிடத்தி மகனே மகனே என்று கதறியதும் அது எங்களை அதிர்ச்சியின் உச்சத்திற்கே கொண்டு சென்றது. ஆனால் கர்ணனை சகோதரனாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கர்ணன் மீது உங்களுக்கு அத்தனை வெறுப்பு இல்லையா? கர்ணன் மீது எங்களுக்கு வெறுப்பில்லை. எங்கள் கோபம் எல்லாம் அம்மா மீதுதான். இப்படி ஒரு ரகசியத்தை எங்களிடமிருந்து மறைத்து விட்டாரே என்ற கோபத்திற்கு நாங்கள் ஆளாகி நிற்கின்றோம். கிருஷ்ணா, என் அவல நிலையை கண்டாயா? இப்படி ஒரு நிலை எந்த தாய்க்கும் நேரக்கூடாது. அத்தை, கலங்காதே. உன் புத்திரர்களுக்கு நான் எடுத்துரைக்கிறேன். தர்மா, உன் தாய் எந்த இக்கட்டான சூழ்நிலையில் கர்ணனை பெற்றாள் தெரியுமா? திருமணமாகாத ஒரு பெண் குழந்தையை பெற்றால் அவளால் அந்த உண்மையை ஊருக்கு உரைக்க முடியுமா? அப்படி உரைத்தால் அவள் நிலை என்ன என்று எண்ணிப்பார். எந்த காலத்திலும் இப்படி ஒரு உண்மையை எந்த பெண்ணும் மறைக்கத்தான் செய்வாள். உன் தாய் மீது குற்றம் காண்பது பெரும் தவறு. ஆனால் யுத்தத்தை நிறுத்த அம்மா முயற்சித்திருக்கலாமே. முயற்சிக்காமல் இல்லை உங்கள் தாய். உங்களை காக்க அந்த கர்ணனோடு ஒரு விவாத யுத்தமே செய்து ஓய்ந்திருக்கிறாள். அப்போது அர்ஜுனன் மீது ஒரு முறைக்கு மேல் மறுமுறை நாகாஸ்திரத்தை பிரயோகிக்க கூடாது என்றும் அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் கர்ணன் கொல்லக்கூடாது என்றும் இரு வரங்களை பெற்று உங்களை கர்ணனிடமிருந்து காத்தாள் உங்கள் தாய். அம்மா, எங்களை மன்னித்து விடுங்கள். தங்களின் பெருமை தெரியாமல், தங்களின் பேரன்பை அறியாமல் நாங்கள் தன்னை மறந்து கோபமுற்றோம். என் செல்வங்களே, நீங்கள் மன்னிப்பு கோர வேண்டியது என்னிடம் அல்ல, என் மூத்த புத்திரன் கர்ணனிடத்தில். தாங்கள் அன்பை பொழிய வேண்டியதும் அவனிடத்தில்தான். ஆம், கர்ணன் நினைத்திருந்தால் என்றோ உங்களை கொன்று குவித்திருக்கலாம். பீமா,
இத்தனை வீரம் பேசும் உன்னையும் ஒரு நாள் யுத்தத்தில் தோற்கடித்தான் உன் அண்ணன் கர்ணன். ஆனால் உனக்கு உயிர் பிச்சை அளித்தான். மூடனே பீமா, உனக்கு உயிர் பிச்சை அளிக்கிறேன். இங்கிருந்து ஓடிச் சென்று விடு. உண்மைதான், கர்ணன் என் மீது காட்டியது கருணை என்பதை இப்போது உணர்கிறேன். நகுலா, நீயும் கர்ணனோடு தோற்று நின்றாய். உன்னையும் மன்னித்து அருளினான். அண்ணனின் அன்பை அறியாமல் போனோமே. தர்மா, இன்றைய போரில் உன் உடலை கர்ணன் சல்லடையாக துளைத்திருப்பான். ஆனால் அன்னைக்கு கொடுத்த வாக்கே உன்னை காப்பாற்றியது. இப்போது உண்மையை உணர்கிறேன். மரணத்தின் பிடிவரை கொண்டு சென்ற என்னை எதற்கு அண்ணன் கர்ணன் மன்னித்தான் என்பது இப்போது புரிகிறது. கர்ணன் மாமனிதன், அடியேன் சிறுவனிலும் சிறுவன். அர்ஜுனா, கர்ணன் என் பரமசத்ரு என்று மாறுதட்டித் திரிந்தாய் நீ. ஆனால் அவனோ உன் மீது நாகாஸ்திரத்தை மறுமுறை பிரயோகம் செய்யவில்லை. நீயோ மழை போல் அம்புகளை பொழிந்து உன் நன்றிக் கடனை காட்டினாய். கிருஷ்ணா, அண்ணன் கர்ணனை கொன்றது நான் தான். நானே அவரை கொன்ற பெரும் பாவத்திற்கு ஆளானேன். கர்ணனை கொன்று அன்னையின் கோபத்திற்கும் பாத்திரமானேன். என் மீது கருணையை பொழிந்தார் அண்ணன். அந்த அண்ணனை நானே கொன்றேனே. கர்ணன் யாராலும் வெல்ல முடியாத ஒரு மாவீரன். அவனை உன் ஒருவனால் மட்டும் கொல்ல முடியுமா என்ன? கிருஷ்ணா, என்ன கூறுகிறாய்? செத்த பாம்பை அடித்துவிட்டு அதை நான் தான் கொன்றேன் என்று பெருமை பேசிக் கொண்டிருக்கிறாய். கிருஷ்ணா, உனக்கு முன்னே 6 பேர் அவனை கொன்று விட்டார்கள். ஆம், யுத்த களத்தில் உன் தேர் சக்கரம் மண்ணில் புதைந்து போகட்டும் என்று அந்தணர் ஒருவர் சாபம் எடுத்தார் கர்ணனுக்கு. அவர் அன்றே கர்ணனை கொன்று விட்டார். ஓடும் உன் தேரின் சக்கரம் நீ போரின் உச்சத்தில் இருக்கும் போது இன்று என் மகன் எப்படி மண்ணை விட்டு எழ முடியாமல் வீழ்ந்து கிடக்கிறானோ அதே போன்று ஓட முடியாமல் உன் தேர் மணலில் புதைந்து போகும். தக்க சமயத்தில் நான் கற்றுத்தந்த பிரம்மாஸ்திரம் உனக்கு மறந்து போகட்டும் என்று பரசுராமர் கர்ணனுக்கு சாபம் கொடுத்தார். நீ என்னிடம் கற்ற பிரம்மாஸ்திரம் உனக்கு பயன்பட வேண்டிய தருணத்தில் மறந்து போகும். சுவாமி, கர்ணனின் கவச குண்டலங்களை யாசித்து கவர்ந்து சென்றான் இந்திரன். ஆக இந்திரன் 3ஆவதாக கர்ணனை கொன்றான். நீங்கள் கேட்ட என் கவசத்தையும் குண்டலத்தையும் உன்மேல் நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் பிரயோகிக்க கூடாது என்று உன் தாய் குந்தி தேவி கர்ணனிடம் வரம் கேட்டு பெற்றாள். அர்ஜுனன் மேல் நீ நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் எய்யக்கூடாது. அம்மா, கடவுளைப் போல் ஒருவன் காட்டிய வழி. அர்ஜுனனின் உயிர் காக்க நடத்தப்படும் நாடகம். தந்தே அர்ஜுனன் மீது நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் பிரயோகிக்க மாட்டேன். இது சத்தியம்.
பெற்ற தாயும் கொலை புரிந்தாள். யுத்தகளத்தில் தனியாக நிர்கதியாக நிறுத்திவிட்டு சென்றான் கர்ணனின் தேரோட்டி சல்லியன். அவன் 5ஆவதாக கொன்றான். இறுதியில் கர்ணனின் தர்மத்தின் பலனாக கிட்டிய புண்ணியத்தை நான் தானமாக பெற்றேன். ஆக 6ஆவதாக நானும் கர்ணனை கொன்றேன். பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போது கூறு, கர்ணனின் மரணத்திற்கு நீயா காரணம்? உடன் பிறந்த சகோதரனை சத்ருவாக நினைத்து வெறுத்த எங்களுக்கு விமோச்சனம் உண்டா கிருஷ்ணா? அதை பற்றி பேசுவதற்கு நேரம் இதுவல்ல. தர்மா, இன்னும் யுத்தம் முடியவில்லை. இத்தனைக்கும் காரணமான துரியோதனன் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறான். நீங்கள் இப்படி சோகத்தில் மூழ்கி கிடந்தால் அவன் உங்களை வென்று விடுவான். கிருஷ்ணன் கூறுவது உண்மை. என்னை என்ன செய்ய கூறுகின்றாய்? கர்ணனை இழந்து பலவீனமாக இருக்கின்றான் துரியோதனன். இத்தருணத்தில் அவனை வீழ்த்தினால்தான் இந்த யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வர முடியும். திரௌபதியின் சபதத்தையும் நிறைவேற்ற முடியும். ஆம், இந்த யுத்தத்தில் யார்தான் மரணிக்கவில்லை? உறவுகளை பறிக்கொடுத்தோம். இதுவரை நம் சத்ருவாக இருந்த கர்ணன் இனியும் சத்ருவாகவே இருந்துவிட்டு போகட்டும். சேரக்கூடாத இடம் சேர்ந்து தன் முடிவை தேடிக்கொண்டான். தர்மா, கர்ணன் உன் சகோதரன் அல்ல, உன் எதிரி சைன்யத்தின் தளபதி. அவனது மரணம் உனது வெற்றி. இதை மனதில் இருத்து. உன் சோகத்தை யுத்தம் முடிந்த பிறகு அழுது தீர்த்துக் கொள்ளலாம். இப்போது அடுத்து என்ன செய்வது என்று யோசி. கிருஷ்ணா, என்னால் உன்னால் முடிந்துதான் தீர வேண்டும். இந்த தர்ம யுத்தம் எதற்காக நடக்கிறது என்பதை நீ ஒரு முறை சிந்தித்துப் பார். இந்த யுத்தத்தின் நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் நீ மனதை கல்லாக்கிக் கொண்டு தொடர்ந்து போராட வேண்டும். தர்மம் வெல்ல வேண்டும் என்றால் இந்த யுத்தம் தொடர்ந்து நடந்தாக வேண்டும். தர்மா, கிருஷ்ணன் கூறுவதை கேள். புத்திரனை இழந்த தாயாக கர்ணனுக்காக நான் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் உங்கள் கடமையை ஆற்ற புறப்படுங்கள். தர்மா, வா, பிதாமகரை சந்தித்து வரலாம். அதன் பிறகாவது உனக்கு தெளிவு பிறக்கட்டும். பிதாமகரே, நலமா? உன் நலனுக்கென்ன? தாம் ஆனந்தமாக அம்பு படுக்கையில் சயனித்து கிடக்கின்றீர். அடியேன்தான் என் தந்தைக்கு செய்து கொடுத்த சத்தியத்தில் வெற்றி பெற ஓடி ஆடி உழைத்துக் கொண்டிருக்கிறேன். உம் மன ஓட்டத்தை நான் அறிவேன். உம் கண் முன்னே இம்மாபெரும் சாம்ராஜ்யம் அழிந்து கொண்டிருக்கிறது. இனியும் அழியும். அதையும் நீர் கண்ணார காண்பேர். பிதாமகரே, நீர் அம்பு படுக்கையில் என்று வீழ்ந்தீரோ அன்றே நான் என் லட்சியத்தில் வெற்றி அடைந்து விட்டேன். வெற்றி வீழ்த்தப்பட்டது குருவம்சத்தின் ஆலமரம். அத்தினாபுரத்தின் அழிவை தாங்கள் கண்ணார கண்டு ரசிப்பீர்கள்.
தந்தைக்கு செய்து கொடுத்த சத்தியத்தில் தோற்று கண்ணீர் வடிப்பீர்கள். எப்படி என்று கேட்கிறீர்களா? குருவம்சத்தின் அழிவில்தான் பாண்டவர்களின் வெற்றி உள்ளது. நீர் சார்ந்த குருவம்சத்தின் அழிவு எனக்கு வெற்றிதானே. துரியோதனன் வெற்றி பெற்றாலும் மறுபடியும் நீர் எழுந்து வரவா போகிறீர்? நீர் வீழ்ந்ததுதான். உம்முடைய மரணம் எனக்கு வெற்றிதானே. ஆனால் உம்முடைய நிலை அதுவல்லவே. எது நடந்தாலும் தோல்விதான். பாண்டவர்கள் வெற்றி பெற்றால் உம்முடைய குருவம்சம் அழிந்துவிடும். கௌரவர்கள் வெற்றி பெற்றால் இதுவரை நீர் கட்டி காத்த தர்மம் தோற்றுவிடும். ஆக வெற்றியின் விளிம்பில் நான், தோல்வியின் விளிம்பில் நீர். எப்படி என் சாமர்த்தியம்? தந்தையே, தந்தையே, வேண்டாம், வேண்டாம், வலிக்கிறது தந்தையே, வலிக்கிறது தந்தையே. வலிக்கட்டும், வலிக்கட்டும். உன் ஊனமுற்ற கால்களோடு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் அந்த குருவம்சத்தை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் உன் மனம் வைராக்கியத்தில் நிலைத்திருக்கட்டும். நீர் எம் குலத்தை அஸ்தமிக்கச் செய்தீர். நான் உன் குலத்தை நாசம் செய்து கொண்டிருக்கிறேன். சந்திரகுலம் பழம் பெருமை பெற்றது என்று நீர் நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு தெரிந்தீர். நான் துரியோதனனை பகடைக்காயாக பயன்படுத்தி உன் குலப்பெருமையை என் கால்களில் போட்டு மிதித்தேன். அத்தினாபுரத்தின் குலமகளை அவைக்கு இழுத்து வந்து ஆடைகளை களைந்து மானபங்கம் செய்த பெருமைக்கு சொந்தமானது உமது சந்திர குலம். அதை நீர் எண்ணி எண்ணி பெருமை கொள்ளும். இனி இந்த சந்திர குலம் அழியும். அதை நீர் கண்ணார காண்பீர். இந்த யுத்தத்திலே இனி நான் மடிந்தாலும் கூட என் லட்சியத்தில் நான் வெற்றி அடைந்தே தீருவேன். வருகிறேன் பிதாமகரே. நாளை எனக்கு பகடையாட வாய்ப்பு கிட்டுமோ கிட்டாதோ தெரியவில்லை. இறுதியாக ஒரு முறை பகடையாட மனதில் ஆசை பொங்குகிறது. நீ புறப்படலாம். யாருடன் பகடை ஆடுவது என்று தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இதோ நான் இருக்கிறேன் மாமா. சகுனி மாமா, இந்த அபாய தருணத்திலும் தங்களுக்கு பகடையாட ஆசையா? வினோதமாக இருக்கிறது. பொதுவாக என் பகடை ஆட்டத்தை புரிந்து கொள்வது என்பது
மிகவும் கடினம். கிருஷ்ணா, நடப்பது யுத்தம் என்றா நினைக்கிறாய்? நான் ஆடிக்கொண்டிருக்கும் பகடையாட்டம் பாண்டவர்களையும் கௌரவர்களையும் பகடை காய்களாக கொண்டு நான் பகடை ஆடுகின்றேன். அவர்கள் என் மனம் போல் ஆடுகின்றார்கள். ஆக இந்த பாரத வருஷமே இந்த சகுனியின் கட்டுப்பாட்டில் தான் ஆடிக்கொண்டிருக்கிறது. சகுனி மாமா, நான் உம்மையும் உம் பகடை ஆட்டத்தையும் நன்கு அறிந்தவன், புரிந்தவன். எனக்கும் உம்மோடு பகடையாட வேண்டும் என்று நெடுநாள் ஆசை. நான் உம்மோடு பகடையாட அமரலாமா? அமர்ந்து கொள் கிருஷ்ணா. அற்புதம், மிக அற்புதம். இப்படி ஒரு பேரு எனக்கு கிட்டும் என்று நான் கனவிலும் நினைத்ததில்லை. வா, மகிழ்ச்சியோடு பகடையாடலாம். ஆமாம், இன்று போனால் நாளை வாய்ப்பு கிட்டுமோ என்னமோ, யாருக்கு தெரியும்? இதுவே இறுதி ஆட்டமாக கூட இருக்கலாம் அல்லவா சகுனி மாமா? இறுதி ஆட்டமா? யாருக்கு? உனக்கா, எனக்கா? அது யாருக்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுக்கும் இருக்கலாம், எனக்கும் இருக்கலாம். இல்லையா சகுனி மாமா? நன்றாகச் சொன்னாய். மரணம் என்பது யுத்த களத்தில் யாருக்கும் எந்த நேரத்திலும் சித்திக்கலாம். மரணம் குறித்து தங்களுக்கு அச்சமில்லையா சகுனி மாமா? அச்சமா? லட்சியத்தை அடைந்தவனுக்கு அச்சம் என்பது ஏது? ஓ, தங்கள் லட்சியம்தான் என்ன? நீ அறியாததா கிருஷ்ணா? பகடையாடுவதுதான். அருமையான லட்சியம். எங்கே? தாங்கள் சொன்னபடி கேட்கும் பகடை காய்களை மறுபடியும் ஒருமுறை காணலாமா? இதோ, நன்றாகப் பார். என் உலகம் உன் கண் முன்னே விரியும். நம் வம்சத்தார் அனைவரையும் அழித்துவிட வேண்டும் என்று நினைத்தான் அந்த பீஷ்மன். அதற்காக காந்தார தேசத்து வம்சத்தினர் அத்தனை பேரையும் சிறையில் அடைத்தான். சிறையிலே அடைக்கப்பட்ட 100 பேருக்கும் சாப்பிடுவதற்கு தினமும் 100 பருக்கைகளை கொடுத்தான். ஒரு பருக்கையை உண்டு ஒருவராலும் உயிர் வாழ முடியாது என்று அந்த ஒவ்வொரு பருக்கையையும் ஒன்றாக சேர்த்து உருண்டையாக்கினோம். அதை நம்மில் ஒருவனுக்கு கொடுத்து அவரை உயிர் வாழச் செய்து அந்த குரு வம்சத்தையே அழித்து விட வேண்டும் என்று சபதம் பூண்டோம். அந்த ஒரு உருண்டையை உனக்கு கொடுத்து உன்னை உயிர் வாழச் செய்தோம். அந்த பீஷ்மன் நமக்கு இழைத்த கொடுமையை நீ மறந்துவிடக்கூடாது. அற்புதம் நிகழ்த்தும் பகடைகள், ஆனால் ஆபத்தானவை இல்லையா மாமா? நீ கள்வன். உன்னை விட பெரிய ஆபத்து இந்த உலகில் இருக்க முடியுமா கிருஷ்ணா? அனைவரையும் மாட்டி வைப்பவன் நீ. ஆட்டத்தை தொடங்கு. கிருஷ்ணா, அன்று சூதாட்ட அரங்கில் நான் துரியோதனனுக்காக ஆடினேன். அன்றே நீ தர்மனுக்காக ஆடியிருந்தால் இன்று இந்த யுத்தம் நடந்திருக்குமா? ஏன் அன்று நீ தர்மனுக்காக சூதாட வரவில்லை? மாமா, நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று விதி இருக்கும் போது நான் எப்படி வர முடியும்? அதனால் தான் வரவில்லை.
நீ ஆடி இருந்தாலும் அன்று நான் தான் வெற்றி பெற்றிருப்பேன். அவ்வளவு தன்னம்பிக்கையா? நீதானே சொன்னாய் நான் வெல்ல வேண்டும் என்பது விதி என்று. அப்படி இருக்க விதியை எப்படி உன்னால் வெல்ல முடியும்? அந்த வகையில் தான் சொன்னேன் நீ ஆடி இருந்தாலும் நான் தான் வென்றிருப்பேன் என்று. உங்கள் சாமர்த்தியம் யாருக்கு வரும்? சாமர்த்தியம் மட்டுமில்லை கிருஷ்ணா, ஒற்றை பருக்கை உண்டு வாழ்ந்த என் இழிநிலையும் யாருக்கும் வராது, வரவும் கூடாது. சற்றே குரூரம்தான். ஒரு தனி மனிதனின் வஞ்சத்திற்கு பாரத வருஷமன்றோ பலியானது. நீதான் பரமாத்மாவாயிற்றே, இந்த பாரத வருஷத்தை ரட்சித்திருக்கலாமே. நான் பரமாத்மாவா? யார் சொன்னது? சாதாரண பகடையாட்டத்தில் கூட உங்களை வெல்ல முடியாத பாமரன் நான். கிருஷ்ணா, உன்னுடைய இந்த எளிமைக்கு பின் பெரிய ஆணவம் ஒளிந்துள்ளது என்பதை அறியாத பாமரன் அல்ல நான். அன்று நான் வெல்ல வேண்டும் என்று நீ விரும்பியதால் தான் நான் வென்றேன். இதை நீ அறிவாய் என்பதை நானும் அறிவேன். இந்த பாரத தேசத்தை அழிப்பதுதான் உன் விருப்பம், இதுதானே உண்மை? மாமா, யார் விருப்பமாக இருந்தால் என்ன? நடந்தது நடந்ததுதான். நன்மையும் தீமையும் கலந்தோடி கிடக்கிறது இந்த தேசம். தீமையை அழிக்கும் போது சிறிது சேதம் ஏற்படத்தான் செய்யும், வேறு வழி இல்லையே. உன் பேச்சு மிகவும் நன்றாக இருக்கிறது. நீ செய்தால் அது தர்மம், அதுவே நான் செய்தால் அது அதர்மம். அப்படித்தானே கிருஷ்ணா? உம்முடைய நோக்கமும் என்னுடைய நோக்கமும் வேறு வேறு. உமது நோக்கம் நிறைவேற எனது செயல் உதவி புரிந்தது, எனது நோக்கம் நிறைவேற உமது செயல் உதவி புரிந்தது. நாம் எதிரிகளாக இருந்தாலும் இந்த வகையில் நாம் இருவரும் நண்பர்கள்தான். நீ சொன்னதை இப்படி கூட மாற்றிச் சொல்லலாம் அல்லவா? நாம் நண்பர்களாக இருந்தாலும் எதிரிகள்தான். எப்படி சொன்னால் என்ன? நான் கிருஷ்ணன், நீங்கள் சகுனி. இதை இந்த உலகத்தால் மாற்ற முடியுமா? இன்றைய ஆட்டத்தில் வேண்டுமானால் நீ வென்றிருக்கலாம், ஆனால் உன்னை நான் மீண்டும் வெல்வேன். அப்படியானால் நீ கண்டிப்பாக பிழைத்திருப்பாய், அப்படித்தானே கிருஷ்ணா? நான் வீரன் அல்லவே, தேரோட்டிதானே. தேரோட்டியை யாரும் கொல்ல மாட்டார்கள் அல்லவா? அந்த அர்த்தத்தில் சொன்னேன். மரணம் என்பது பொதுவான விஷயம். யுத்தம் செய்யாதவரையும் அது தீண்ட தயங்குவதே இல்லை என்பது நீ அறிந்ததுதானே? யுத்தத்திற்கு பிறகு நீங்கள் உயிர் பிழைத்திருந்தால் பார்க்கலாம். சரி, யுத்தம் முடிந்து நீரும் நானும் பிழைத்திருந்தால் மீண்டும் ஒரு முறை பகடையாடுவோம். மாமா, மாமா, இது என்ன விபரீதம்? ஜென்ம சத்ருவான கிருஷ்ணனோடு தாங்கள் சூதாடுவதா? மருமகனே, கிருஷ்ணன் என்னோடு சூதாட விரும்பினான், நானும் ஆடி பார்த்தேன். எதிரியின் போக்கை அறிய இதுவும் ஒரு வாய்ப்பல்லவா? வஞ்சகனே கிருஷ்ணா, உடனே இங்கிருந்து சென்று விடு. துரியோதனா, உன் முன்கோபம் இருக்கும் வரை பாண்டவர்களுக்கு கவலை இல்லை, எனக்கும் வேலை இல்லை. இல்லையா சகுனி மாமா? நான் வருகிறேன்.
கௌரவப் படையில் எஞ்சியிருப்பது மிக சிலரே. நாம் துல்லியமாக செயலாற்றினால் இன்றே இந்த யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வந்து விடலாம். உண்மைதான். ஆனால் நீ நினைப்பது போல் இந்த யுத்தத்தில் வெல்வது அத்தனை சுலபமல்ல. ஏன் கிருஷ்ணா? பலசாலிகள் அனைவரும் ஒழிந்தனரே, இருப்பது 1-2 பேர்தானே? நீ கூறுவது சரிதான் பீமா. ஆனால் இன்றைய யுத்தத்தில் கௌரவ சேனையின் தலைவர் தங்களின் மாமா சல்லியர். அதனால் என்ன? அவரை நாம் எளிதாக வென்றுவிடலாம். அதனால் என்னவா? சல்லியரின் பலத்தை தாங்கள் அறிய மாட்டீர்கள். அவர் 16,000 வாரணங்களின் பலத்தை ஒருங்கே பெற்றவர். பீமனுக்கு நிகரான பலசாலி. இதையெல்லாம் விட ஒரு பெரிய சிக்கல் அவரிடம் இருக்கிறது. என்ன கிருஷ்ணா அது? யுத்தகளத்தில் இருக்கும்போது சல்லியரை எதிர்த்து யார் யுத்தம் செய்தாலும் அவர்களின் பலத்தில் பாதி சல்லியரை சென்றடையும். எனில் யார்தான் என்று அவரை யுத்தத்தில் எதிர்கொள்வது? வேறு யார்? நீதான் தர்மா. நானா? ஆமாம், நீயேதான். வேண்டாம் இந்த விபரீத விளையாட்டு. நான் இன்று மாமா சல்லியரோடு யுத்தம் செய்கிறேன். நீ சல்லியரை எதிர்த்தால் உன்னுடைய பலத்தில் பாதியை சல்லியர் வசீகரித்து விடுவார். பீமா, என் சொல்படி கேட்டால் யுத்தத்தில் வெற்றி உண்டாகும். இல்லையேல் உங்கள் பாடு. அண்ணா, கிருஷ்ணன் கூறினால் அதில் ஏதேனும் காரணம் இருக்கும். இன்று அண்ணன் தர்மரே மாமா சல்லியரோடு யுத்தம் செய்யட்டும். யுத்தகளத்தில் இருக்கும் போது சல்லியரை எதிர்த்து யார் யுத்தம் செய்தாலும் அவர்களின் பலத்தில் பாதி சல்லியரை சென்றடையும். சல்லியரை எதிர்த்து தர்மன் யுத்தம் செய்தால் தர்மனின் சாத்வீக குணத்தில் பாதி சல்லியருக்கு சென்றுவிடும். இதனால் சல்லியரை எளிதில் வீழ்த்தி விடலாம். சரி, அப்படியே ஆகட்டும். புறப்படலாம். திரௌபதி, உன் பார்வையின் பொருளை நான் அறிவேன். இன்று நான் அந்த துரியோதனின் துடையை பிளந்து கொள்வேன். உன் சபதத்தை நிறைவேற்றுவேன். நானும் அந்த நம்பிக்கையோடு தான் காத்திருக்கிறேன்.